விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, best engineering college in Virudhunagar district. மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கும் நிலையில் கால்வாய்களை உடனடியாக தூர்வார வேண்டும் என தஞ்சை மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் காதர் ஹுசேனிடம் கேட்கலாம். ஹுசேன், தஞ்சை மாவட்டத்தின் விவசாயிகளுக்கு பெரும் எதிர்பார்ப்பாக இருப்பது மேட்டூர் அணையில் எப்போது நீர் திறக்கும் என்பது. அந்த வகையில் கால்வாய்கள் தூர்வாரப்படவில்லை என்பது அவர்களுடைய புகாராக இருக்கிறது. விவசாயிகளுடைய மற்ற பிற கோரிக்கைகள் எல்லாம் என்ன? அதாவது திலகவதி, தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்ட பாசனத்திற்காக மேட்டூர் அணை வழக்கமாக ஜூன் 12 திறக்கப்படும். அதே போல இந்த ஆண்டும் ஜூன் 12 திறக்கப்படும் என ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது தமிழக முதல்வர் மேட்டூர் அணையை திறந்திருக்கிறார். டெல்டா மாவட்ட விவசாயிகளோட எதிர்பார்ப்பு என்ன என்பது குறித்து அவர்களிடமே விரிவாக கேட்போம். ஏன்னா இப்ப மேட்டூர் அணை இன்னைக்கு முதல்வர் திறந்திருக்காரு. சாகுபடி செய்யறதுக்கு தயாரா இருக்கீங்களா? என்ன எதிர்பார்க்கறீங்க? முறையா தூர்வாரும் படியெல்லாம் முடிஞ்சிருக்கா? என்ன ஏதுன்னு சொல்லுங்க. மேட்டூர் அணை பாசனத்திற்காக முதல்வர்கள் இன்று தண்ணீர் திறந்து விட்டிருக்கிறார்கள். இந்த தண்ணீர் கடைமடை பாதையுடன் சென்றடைய வேண்டும். அதேபோல உபரி நீரை ஏரி குளங்களை கொண்டு நிரப்ப வேண்டும். அதேபோல விவசாயிகளுக்கு தடை இல்லாமல் பயிர் கடனை எந்த விதமான நிபந்தனை இல்லாமல் சிவில் ஸ்கோர் பார்க்காமல் விவசாயிகளுக்கு தடை இல்லாமல் பயிர் கடன் கிடைக்க வேண்டும். அதேபோல குறுவை தொகுப்பு திட்டத்தை அறிவித்து அனைத்து விவசாயிகளுக்கும் குறுவை தொகுப்பு திட்டம் கிடைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று டெல்டா மாவட்ட விவசாயிகள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த தூர்வாரும் பணியெல்லாம் 90 கோடி ரூபாய் ஒதுக்கி 12 மாவட்டங்களில் மேற்கொண்டாங்க. தூர்வாரும் பணியெல்லாம் முடிஞ்சிருச்சா? எந்தெந்த பகுதியில் தூர்வாரல நினைக்கிறீங்க? இப்ப எப்படி இருக்கு? கடைமடை பகுதி வரைக்கும் தண்ணீர் போகுமா? தண்ணீர் திறந்து விடப்பட்டது மகிழ்ச்சி அளிக்கிறது. ஆனால் கடைமடை வரைக்கும் போய் தண்ணி சேருமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம்தான். ஏன்னா அங்கங்கே இருக்கக்கூடிய சைஃபன் மதகுகள், சட்டர்கள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பழுதடைஞ்சு போயிருக்கு. இன்னைக்கு ஒரு 50% இருக்கக்கூடிய ஏ சேனல், பி சேனல் மட்டும்தான் தூர்வாரப்பட்டிருக்கு. மற்ற சேனல்கள் தூர்வாரப்படல. அதே மாதிரி CD சேனல்கள் இன்னைக்கு கடைமடைக்கு போய் தண்ணி கொண்டு போய் சேர்க்கறது அதுதான். அது 100 நாள் வேலை திட்டத்தில் கடந்த காலத்தில் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ 100 நாள் வேலை திட்டம் இல்லைங்கும் போது அந்த கால்வாய்கள் எதுவுமே தூர்வாரப்படலை. அப்போ CD சேனல்கள் தூர்வாரப்படாமல் எப்படி கடைமடை வரைக்கும் போய் தண்ணி போய் சேருங்கிறது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை. எனவே அதை உடனடியாக சரி செய்வதற்கான நடவடிக்கை என்பதை எடுக்கணும். சிபில் ஸ்கோர் பார்க்காம அனைத்து விவசாயிகளுக்கும் விண்ணப்பிக்கக்கூடிய குத்தகை விவசாயிகள் உள்ளிட்ட அனைவருக்கும் கடன் கிடைப்பதை உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறதான் கேட்டுக்கிறோம். தற்போது இன்னைக்கு மேட்டூர் அணை திறக்கப்பட்டிருக்கு. போதுமான அளவுக்கு விதை, நெல், உரம் எல்லாம் கையிருப்பு வச்சிருக்காங்களா? தட்டுப்பாடு இருக்கா? எல்லாம் கிடைக்குதா? என்னன்னு சொல்லுங்க. தண்ணீர் திறப்பு என்பது மகிழ்ச்சின்னா கூட இன்னைக்கு தேவையான அளவு இருக்குன்னு சொல்ல முடியாது. உடனடியாக இந்த போர்க்கால அடிப்படையில் அரசாங்கம் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயமா நான் கருதுறது உரம், விதை போன்ற விஷயங்களை உறுதிப்படுத்தணும். ஏன்னா இன்னைக்கு தண்ணீர் திறப்புங்கிறப்ப மிகப்பெரிய சிரமத்தோட விவசாயம் செய்யற விவசாயிகளுக்கு இந்த இதெல்லாம் தாராளமாக கிடைப்பதற்கான ஏற்பாடு செய்யணும். ஏன்னா இன்னைக்கு அந்த வகையில் விவசாயிகள் எதிர்பார்ப்போட இருக்கும். அது மட்டும் இல்லாம கடன் கிடைக்கிறது, இதெல்லாம் தாண்டி கடன் கிடைக்கிறது மிக முக்கியமானது. கடன் கிடைக்கிறது கேள்விக்குறியா இருக்கு. கடந்த ஆண்டுகளில் பல விதை விலையிலிருந்து உர விலையிலிருந்து கடுமையாக உயர்ந்திருக்கு. இது எல்லாத்துக்குமே உடனடியாக விவசாயிகள் மகிழ்ச்சி அடைகிற வகையில் தமிழக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும், ஒன்றிய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கிறோம். விவசாயிகள் சொன்னது நேரடியாவே கேட்டீங்க திலகவதி. அதாவது தற்பொழுது தூர்வாரும் பணிகள் ஓரளவு முடிவடைந்தாலும் CD என்று சொல்லக்கூடிய வயல்களுக்கு நேரடியாக வரக்கூடிய வாய்க்கால்கள் தூர்வாராமல் தான் உள்ளது. அந்த வாய்க்கால்களையும் தூர்வார வேண்டும். தற்பொழுது கடந்த சில ஆண்டுகளாக தேசியமயமாக்கப்பட்ட வங்கியாக இருந்தாலும் சரி, கூட்டுறவு வங்கியாக இருந்தாலும் சரி, கடன் கிடைப்பதில் மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டுள்ளது. நகைக்கடன் வாங்குவதாக இருந்தாலும், கூட்டுறவு வங்கியில் வாங்குவதாக சிபில் ஸ்கோர் என்பதை தெரிவித்திருக்கிறார்கள். இதெல்லாம் விவசாயிகளுக்கு தெரியாத ஒன்றாக இருக்கிறது. இந்த நிலையில கடன் கிடைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏனென்றால் ஒரே நேரத்தில் அனைத்து விவசாயிகளும் சாகுபடி மேற்கொள்ள வேண்டும் என்றால் தேவையான அளவிற்கு விதை, நெல் கையிருப்பு வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த ஆண்டு மேட்டூர் அணையில் தற்பொழுது 114 கனஅடி தண்ணீர் உள்ளது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலையில இந்த ஆண்டும் முப்போக சாகுபடி என்பது மேற்கொள்வதற்காக விவசாயிகள் தயாராக இருக்கிறார்கள். இந்த நிலைமையில பாத்தீங்கன்னா விதை, நெல், உரம் உள்ளிட்டவையும் தயாராக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் மேலும் சில விவசாயிகள் என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, இந்த இன்சூரன்ஸ் கிடைப்பதில் தாமதம் ஏற்படுது. குறுவை பயிருக்கு இன்சூரன்ஸ் போடுவதில்லை அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி கேட்போம். இந்த குறுவை பயிருக்குலாம் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்களா? இப்ப மழையால பாதிக்கப்பட்ட என்ன செய்வீங்க? அதாவது பாத்தீங்கன்னா குறுவை சாகுபடிக்கு பாத்தீங்க அப்படின்னா நாங்க
இன்சூரன்ஸ் செய்கிறோம், ஒரு சில விவசாயம் செய்யறதில்ல. ஆனால் இந்த குறுவை சாகுபடி இன்சூரன்ஸ் பாதிக்கப்பட்டால் கிடைப்பதில்லை. ஏன்னா அது கிடைக்காதனால சம்பா தாளடிக்கு நாங்கள் செய்யக்கூடிய சூழல். ஏன்னா இதுக்கே செஞ்சு நாங்கள் கொடுக்கல அப்படின்னாக்க, அரசு கொடுக்கல அப்படின்னா எப்போ சம்பாவுக்கு தாளடி எப்படி கொடுப்பாங்கிற அந்த உணர்வு ஏற்பட்டு போகிற விவசாயிகளுக்கு. எனவே அவங்க வந்து அந்த இன்சூரன்ஸ் காப்பீடு செய்வதற்கு முன் வருவதில்லை. ஆனால் இப்போ பாருங்க, இப்போ கடந்த ஆண்டு செய்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட விவசாயிகளுக்கு தான் காப்பீடு கிடைச்சிருக்கு, மற்ற விவசாயிகளுக்கு கிடைக்கல. எல்லாம் அவங்களாம் வந்து மணல் வந்து விவகாருங்க. ஏன்னா எல்லா விவசாயிகளுக்கும் பருவம் தவறி மழை பெஞ்சிருக்கு. அப்படி பெய்யும்போது பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த குருவி சம்பாலாம் பாதிக்கப்பட்டது. இந்த சூழல்ல ஏன் இந்த விவசாயிகள்லாம் வந்து இப்போ நாங்கள் பயிர் காப்பீடு செஞ்சிருக்கோம், ஏன் எங்களுக்கு இந்த முழுமையாக அந்த அரசு வந்து கொடுக்கல அப்படின்னு நாங்கள் அந்த கம்பெனி பயிர் காப்பீடு செஞ்ச கம்பெனியா முழுமையாக கொடுக்கல அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். அப்படி இது மாதிரி ஒவ்வொரு முறையும் வந்து எதிர்பார்ப்பு இருக்கும்போது எங்களோட ஏமாற்றம் இருக்கிறதுனால அடுத்தடுத்து பயிர் காப்பீடு செய்ய முடியாத சூழல் உருவாது. எனவே அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு உரிய நிவாரணத்தை பெற்றுக் கொடுக்குமாறு ஒட்டுமொத்த டெல்டா விவசாயம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து விவசாயிகள் சொன்னது கேட்டீங்க. இன்றைய தினம் வந்து மேட்டூர் அணை முதலமைச்சர் திறந்து வைத்திருந்தாலும் ஜனவரி 28 வரை தண்ணீர் தேவைப்படுகிறது. உடனடியாக அனைத்து பகுதிகளுக்கும் தண்ணீர் செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் உரம், விதை, நெல் உள்ளிட்டவற்றை தங்கு தடையின்றி அரசு வழங்க வேண்டும், தரமான விதையாக வழங்க வேண்டும் என கோரிக்கை வைக்கக்கூடிய விவசாயிகள் கடன் கிடைப்பதற்கும் பயிர் காப்பீடு செய்வதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்றாங்க. திலகவதி, விவசாயிகளுடைய அரசுக்கான கோரிக்கைகள், பல்வேறு கோரிக்கைகள் இருக்கின்றன. அதனை விவசாயிகள் தெரிவித்திருக்கிறார்கள். உங்களுடைய கள விவரங்களுக்கும் கலந்துரையாடலுக்கும் நன்றி காதர் ஹுசேன். இதேபோல நாகை மாவட்ட விவசாயிகள் மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டதற்கு மகிழ்ச்சி தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களோடு நமது செய்தியாளர் விஷ்ணு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். விஷ்ணு, நாகை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மேட்டூர் அணையில் இப்ப திறக்கப்பட்டிருக்கிற தண்ணீர் நாகையை சென்று சேர எவ்வளவு நாட்கள் ஆகும்? அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளின் எதிர்பார்ப்பு, கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது? தமிழக முதல்வர் மேட்டூரிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக காவிரி நீரை திறந்து விட்டிருக்க இந்த திறக்கப்பட்ட தண்ணீர் அதிகபட்சம் 10 நாட்களுக்குள் இங்கே கடமடைக்கு வந்து சேரும். தற்போது இங்கே நாகை மாவட்ட விவசாயிகள் புதிய பேருந்து நிலையம் அருகே வெடி வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் இதை கொண்டாடி இருக்காங்க. இது குறித்து விவசாயிகிட்ட கேட்கலாம். இப்போ மேட்டூர்லேருந்து இன்னைக்கு தண்ணி திறந்திருக்காங்க, எதை மாதிரி பணிகள் துவங்கி இருக்கீங்க? விவசாயிகளுக்கு இப்போ எதை மாதிரி கோரிக்கைகள் இருக்கு? பெரும்பான்மையான ஆட்கள் பற்றாக்குறையும் இன்னைக்கு உள்ள வேளாண்மை நிலையில செலவு கட்டுப்படியாத நிலை நோக்கி தள்ளப்பட்டிருக்கிறதுனால நேரடி விதைப்புக்கு நாங்கள் விவசாயிகள் இறங்கியிருக்கிறோம். விவரங்களுக்கு நன்றி விஷ்ணு. விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, சிவகாசி. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, best engineering college in Virudhunagar district.